என் 10 மாச குழந்தை இருக்கு என் கையில. தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அமௌண்ட் எடுக்க தான் நான் போனேன். எடுக்க போனப்ப உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ்ல இருக்குமா, நீங்க கேஷ் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன சார் கேட்டா -9 கோடி இருக்கு. அவங்க வச்சிருக்க நம்பர் வந்து என் நம்பர் கிடையாது. ஆனா இப்ப அந்த ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண கமிஷன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என் நம்பரும் இருக்கு. ஆனா என் கையெழுத்து இல்ல சார். என் கையெழுத்துல வந்து சின்ன டிஃபரெண்ட் தான் இருக்கு. இதுல அவங்க ஒரு இது டாக்குமெண்ட் எனக்கு ஒன்று காமிச்சாங்க. அது சின்ன டிஃபரெண்ட் தான் இருக்கு. ஐயில வந்து கலைவாணின்னு முடியாது. ஐயில வந்து லாஸ்டா நான் வந்து ஒரு லைட்டா ஒரு சுழிச்சு விடுவேன். அது மட்டும். என்ன பிரச்சனை, அந்த பிள்ளை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கு. அந்த பிள்ளை ஒரு வேலையும் இல்லை. வீட்டில் வந்து குடிசை பையில் மன்னாபுரத்தில் குடிசை பையில் இருக்குது. அதுக்கு வேண்டி போய் பேங்க்கில் போய் பையனுக்கு பேரனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி காசு 3500 3200 போட்டிருக்கு. அது எடுக்கிறதுக்கு வேண்டி போனதுக்கு வேண்டி இது மாதிரி நீ எடுக்க முடியாது, உன் பேரில் வந்து 9 கோடி இருக்குது, நீ காசு எடுக்க முடியாது, போக முடியாது, நீங்கள் வந்து இது மாதிரி என்னென்னு பாருங்கள், போய் எங்கே போய் கமிஷன் ஆஃபீஸில் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக திருப்பி போய் நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் பார்த்தோம். நாங்கள் போலீஸ் கமிஷனர்கிட்ட இந்த இது மாதிரி 9 கோடி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கோமா, நாங்கள் வந்து ஒரு வேலையும் பார்க்கல, பாப்பா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது, குடிசை பையில் தான் இருக்குது, ஒரு தொழிலும் கிடையாது. சும்மா நாங்கள் போய் பார்த்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் காசு எடுக்க போனதுக்கு பேங்க்கில் இது மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது, உங்கள் மேலே வந்து ஜிஎஸ்டி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் இப்போ விசாரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இங்கே வந்து சொன்னதுக்கு எங்களுக்கு வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் போய் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் போய் பாருங்கள், கோயம்புத்தூரில் பாருங்கள், அதுதான் கோயம்புத்தூர் தான் ஹெட் ஆஃபீஸு, போய் பார்த்துருவாங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஒரு நார்மல் வந்து எனக்கு ஒரு இதுதான், எனக்கு நான் செல்ஃப் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கம்பெனி கிடையாது, எந்த ஒரு இதுவுமே நான் ஒர்க் பண்ண கிடையாது. நான் வந்து ஒரு நார்மலான பீப்புள் தான். என் ஹஸ்பண்ட் வந்து நம்மள அந்த 25,000 சேலரி தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் பேங்க்ல போய் கேஷ் எடுக்கலான்னு போனேன். தம்பிக்கு உடம்பு சரியில்லை, என் 10 மாச குழந்தை இருக்கு என் கையில. தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அமௌண்ட் எடுக்க தான் நான் போனேன். எடுக்க போனப்ப உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ்ல இருக்குமா, நீங்க கேஷ் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன சார் கேட்டா -9 கோடி இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசவும் தான் அவர் வந்து என்ன சொன்னா, நீங்க கமிஷன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நாங்க அங்க போய் கேட்டதுக்கு உங்க பேர்ல எல்லாமே கிரியேட் பண்ணிருக்காங்க, போலி அவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்கம்மா, நீங்க வந்து கமிஷன் டேரக்டா இது கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க நேற்று சைபர் கிரைம் கொடுத்தாங்க. சைபர் கிரைம் கொடுக்கப்ப நேற்று அவங்க எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டதுக்கு சைபர் கிரைம்ல இருந்து இது வந்ததுக்கு இப்ப நாங்க வந்து இதை பார்க்க முடியாது, நீங்க டேரக்டா கோயம்புத்தூர் ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போங்க அப்படின்ட்டாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் வச்சு. ஆனா வந்து அவங்க வச்சிருக்க நம்பர் வந்து என் நம்பர் கிடையாது. ஆனா இப்ப அந்த ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண கமிஷன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என் நம்பரும் இருக்கு. ஆனா இன்னொரு நம்பர் அடிஷனல் இன்னொரு நம்பர் இருக்கு. அந்த அடிஷனலா இருக்க நம்பர் என் நம்பர் கிடையாது. என் கையெழுத்து இல்ல சார். என் கையெழுத்துல வந்து சின்ன டிஃபரெண்ட் தான் இருக்கு. இதுல அவங்க ஒரு இது டாக்குமெண்ட் எனக்கு ஒன்று காமிச்சாங்க. அது சின்ன டிஃபரெண்ட் தான் இருக்கு. ஐயில வந்து கலைவாணின்னு முடியாது. ஐயில வந்து லாஸ்டா நான் வந்து ஒரு லைட்டா ஒரு சுழிச்சு விடுவேன். அது மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கே தவிர மற்றபடி எல்லாமே ஒண்ணு. ஆமா சார், போலியாவே கம்பெனி. நான் வந்து ஒரு லேண்டை வாங்கியிருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 3 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. இல்ல சார், நான் எந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கவும் இல்லை, என்ன எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்குங்க. நான் அந்த குழந்தைங்களை பார்க்க நான் கம்பெனிலாம் எனக்கு கிரியேட் பண்ணல. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். நான் கமிஷனர் மேடம்கிட்ட வந்து இதுதான் சொன்னேன். நான் மேம் போலியா கிரியேட் பண்ணியிருக்காங்க என் ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சுட்டு, எனக்கு வந்து இது ரிலீஃப் வேணும். ஏன்னா நாளைக்கு வந்து எனக்கு திடீர்னு தேவைன்னா நான் பேங்க்ல தான் போய் அமௌண்ட் எடுக்கணும், நான் ஜுவல்ல வைக்கணும், ஏதாவது ஒன்று எனக்கு இருக்கு. நான் ஒரு நார்மல் பீப்புள் தான் மேம் அப்படின்னு. அப்போ நீங்க சைபர் கிரைம்ல பாருங்கம்மா இதை அப்படின்ட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேங்க்ல கேட்டீங்களா? பேங்க்ல பார்த்தா மேனேஜர் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சைபர் கிரைம்ல கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு. அவங்க வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போங்க அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டாங்க அவங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு சார் தெரியல. தெரியாம தான் சார் நம்ம முடிச்சுட்டு மேல உட்காந்துருந்தேன் சார். ஒரு ப்ரெஷரால சார் இருக்கு. ஒரு காசு நான் எடுக்க முடியலன்னா நான் எப்படி நான் இது பண்ண முடியும்? நான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்க முடியாதுல்ல. அப்பா அம்மாவை நான் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்க பிள்ளை வந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.